உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மா, ஐயா கூப்பிடுறாரு. எதுக்கு? ஏமா காரணம் சொன்னாதான் வருவியா? ஆமா. ஆமா, ஊருக்கு புதுசு மாதிரி இருக்க. நான் இந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. ஆமா, இந்த நேரத்தில் எங்க போற? தெரிஞ்ச ஒருத்தரை தேடி போறேன் சார். ஒருத்தர்னா அவருக்கு பேர்லாம் இல்லையா? சார்லஸ். அட்ரஸ் என்ன? உன்னதாம்மா கேட்குறேன், எந்த அட்ரஸ்? அது தெரியாம தான் சார் நானே தேடிட்டு இருக்கேன். நான் காரைக்குடியில இருந்து அவங்கள தேடி இங்க நான் வந்திருக்கேன். தெரிஞ்சவங்கன்னு சொல்ற, விலாசம் தெரியாம தேடிட்டு இருக்கேன்னு சொல்ற, நம்புற மாதிரி இல்லையே. உன்னை பார்க்க வேற சந்தேகமா இருக்க. நீ முதல்ல வந்து வண்டியில ஏறு, உன்னை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கணும். சார், நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர சொல்றீங்க? என்ன தப்பு பண்ணன்னு விசாரிக்கதான். ராத்திரி இந்த நேரத்துல தனியா அத்து விட்ட மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா நீ தப்பான தொழில் செயலா தான் இருப்ப. ஆள் வேற பார்க்க சூப்பரா இருக்க. சார், போலீஸ் மாதிரி பேசுங்க, பொறுக்கி மாதிரி பேசாதீங்க. ஓ, நான் பொறுக்கியா உனக்கு? யோ கான்ஸ்டபிள் சார், இந்த மேடத்தை வண்டியில ஏத்தியா? ஓகே சார். பொறுக்கி என்ன பண்ணுவேன்னு ஸ்டேஷன்ல வச்சு காட்டுறேன். சார், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. ஒரு பொண்ணு ராத்திரி தனியா வந்தா அவ தப்பானவளாதான் இருக்கணுமா? இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? சார், முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணை கைது பண்ணணும்னா பொம்பளை போலீஸ் தான் வரணும். அப்படியே கைது பண்ற சூழ்நிலை வந்தாலும் அவங்கள மகளிர் ஸ்டேஷன்ல தான் வைக்கணும். ஓஹோ. அதுவும் ராத்திரிக்கு மேல எஃப்ஐஆர் போடாம ஒரு பொண்ணை லாக்அப்ல உட்கார வைக்கவே முடியாது. ஓ, ரூல்ஸ் பேசுறீங்களா? ரூல்ஸ் என்ன? இப்போ உன் மேல எஃப்ஐஆர் போடணும், அப்படிதானே? டூட்டியில இருக்கிற என்ன தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்க நீ கைய புடிச்சு கூப்பிட்டதா எழுதுறேன். இதுக்கு சாட்சி இந்த கான்ஸ்டபிள். என்னையா சொல்ற? ஆமா சார், சரிதான் சார். இப்ப நீயா வண்டியில ஏறியா இல்ல நான் கைய புடிச்சு வண்டியில ஏத்தவா? சொன்னா கேட்க மாட்டியா? வாயா. எங்க நீ தப்பிச்சு ஓட பாக்குற? உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவனா? நீ காப்பாத்துங்கன்னு சொன்னா உன்னை உள்ள இருந்து சூப்பர் ஹீரோ வந்து காப்பாத்துவாரா? போலீஸ்காரனை எதிர்த்து நிக்க எவனுக்கு துணிச்சல் இருக்கு? மரியாதையா வா. ஏய், வா. ஏய், வா. வா. வான்னு சொல்றல. வா. யாரும் ஒருத்தர் வர மாட்டாங்க, வா. ராத்திரில பெண்கள் பாதுகாப்பா நடக்கணும். அவங்களுக்கு காலி பசங்கனால எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு தான் உங்களை டியூட்டியில போட்டது. நல்ல வேலை பாக்குறீங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்க பலவந்தப்படுத்துறீங்களா? இல்லங்க ஐயா,
இவ தப்பான தொழில் பண்றவையா. என்னையே தப்பா பார்த்தா, அதான் வண்டியில ஏறுன்னு சொன்னேன். என்னை தள்ளி விட்டு ஓடி வந்துட்டாயா. ஏய் யோகேஷா, உன்னை பத்தின வரலாறு பூகோளம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ எந்தெந்த மாவட்டத்துல என்னென்ன தப்பு பண்ணிருக்க, எத்தனை டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பொண்ணு யாரு, இவ எம்புட்டு நல்லவங்கிற கதையும் எனக்கு நல்லாவே தெரியும். படிப்புக்காக உசுர கொடுக்கறவள படுக்க கூப்பிட்டான்னு பத்தியா போய் பேசுறியா? இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது தப்பு பண்ணேன்னு என் காலுக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சு, இனி இந்த யூனிஃபார்மை நீ போட விடாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. சாரிங்க ஐயா. ஆளையும் மீசையும் பே. அமுதா, எப்படிமா இருக்க? நீ என்னம்மா மதுரையில? முக்கியமான ஒருத்தரை தேடி வந்தேன் சார். சரி வா, எங்க போகணும்னு சொல்லு, நானே உன்னை கார்ல டிராப் பண்றேன். பரவாயில்ல சார், நீங்க நீங்க பண்ண உதவியே போதும். நான் போக வேண்டிய இடம் பக்கத்துல தான் சார் இருக்கு. நான் போய்க்கிறேன் சார். சரிம்மா, பார்த்து போ. என் நம்பர் இருக்குல்ல, ஆ, எந்த உதவினாலும் கூச்சப்படாம உடனே கால் பண்ணு. சரியா? ஆ, ஏம்மா, நீ ஒழுங்கா படிக்கிறல்ல? அடுத்த ட்ரிப்பு நான் உன்னை கலெக்டர் தான் பார்க்கணும். என்ன புரியுதா? ம். சரிம்மா, நான் வரேம்மா. அவன்தான். ஏய், என்னடா ஆச்சு? நான் அவளை அரெஸ்ட் பண்றதுக்குள்ள ஒரு ஜட்ஜி வந்து மொத்த காரியத்தையும் கெடுத்துட்டாருப்பா. சுடா, உன்னை போய் நம்பினா பாரு. சுடா. என்னாச்சு? நல்லா சொதப்பிட்டான் அவன். ஷோ. வணக்கம் மேடம். எங்க? வண்டி உள்ள. டேய், டோர தரடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.